Hi friends, welcome to Nandini Lectures. So, இப்போ பார்க்கிறது relation based பண்ண example sums. Example 1.4 A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Relations from A to B அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சம் செட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலரா இது. ஸோ இப்போ R1 அப்படின்றது ரிலேஷன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி R2 அப்படின்றது நமக்கு ரிலேஷன்ஸ் ஆனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ஃபைன் பண்ணும் இதுல எல்லா வேல்யூஸும் ரிலேட் ஆயிருக்கா, ஸோ இதுல எல்லா வேல்யூஸும் ரிலேட் ஆயிருக்கா அப்படின்றது. ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ A இருக்கு, B இருக்கு. ஸோ வேல்யூஸ் ஏல என்ன இருக்கு? 3, 4, 7, 8. 3, 4, 7, 8. ஸோ இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? B ல 1, 7, 10. ஸோ 1, 7, 10. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிலேட் ஆயிருக்கா இல்லையா R1 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? R1ல வேல்யூஸ் 3, 7. ஸோ அப்போ 3, 7ஓட ரிலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? 4, 7. 4ம் 7ஓட ரிலேட் ஆயிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் 7, 10. 7ம் 10ஓட நமக்கு ரிலேட் ஆகுது. தென் 8, 1. ஸோ 8 1ஓட ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. 1ஓட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிலேட் ஆகுது. ஸோ இப்போ R1 இஸ் எ ரிலேஷன் to A Cartesian B because A Cartesian Bன்றது பாசிபிள் வேஸ். எவ்வளவுதான் பாசிபிள் வேஸ் இருந்தாலும் அது ப்ராப்பரா நமக்கு என்ன ஆயிருக்கா அப்படின்னா ரிலேட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதனால R1 அப்படின்றதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? ரிலேஷன். ஸோ R1 வந்து என்ன அப்படின்னா பிலாங்ஸ் டு A Cartesian B. ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? A வேல்யூ கொடுத்துருக்காங்க, B வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் A, B முதல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆரோ டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வெறும் A வேல்யூ மட்டும் போட்டிருக்கேன், B வேல்யூ மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணும் போது R1 வந்து ரிலேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ R1ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரிலேட் பண்ணி செக் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ R1 அப்படின்றது ரிலேஷன்ஸ் டு A Cartesian B. ஸோ நீங்க R1 வந்து பிலாங்ஸ் டு A Cartesian B அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா R2 வந்து ரிலேஷன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ R2ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 3, 1. ஸோ ஃபர்ஸ்ட் 3 1ஓட ரிலேட் பண்ணுவோம், ரிலேட் ஆகுது. 4, 12. 4 இருக்கு பட் நமக்கு என்ன இல்ல? 12 இல்ல. அப்போ இது நமக்கு வந்து ரிலேட் ஆகல. R2ல அதாவது 4, 12 வந்து not belongs to A Cartesian B. Therefore, R2 is not a relation from A to B. Aக்கும் Bக்கும் R2 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோனே கொஸ்டின் பாக்குறீங்க, எதோட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. A to B, B to A வா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ தேர்ட் சம். இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ சேம் திங் நம்ம அந்த லாஸ்ட் அந்த 2 சம்ஸ் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து R3 அப்படின்றது ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இப்போ நம்ம செக் பண்ணுவோம். 3, 7. 3, 7 நமக்கு என்ன ஆகுது? ரிலேட் ஆகுது. நெக்ஸ்ட் 4, 10. 4, 10 ரிலேட் ஆகுது. 7, 7. 7, 7. இன்னொன்னு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைக் இப்ப இதுல இருக்கிற டேர்ம்ஸ்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரிலேட் ஆகல அப்படின்னாலுமே R3 வந்து நாட் அ ரிலேஷன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதானே ரிலேட் ஆகல அப்படின்றது மட்டும் கிடையாது.
ஸோ அந்த கொடுத்துருக்க செட்ல எனி ஒன் ரிலேட் ஆகலைன்னா அது நாட் அ ரிலேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இப்போ 7,8 இருக்கா அப்படின்றத பாக்குறோம். 7,7 போட்டாச்சு. 7,8 இல்ல. ஸோ 7,8 அப்படின்னாலுமே ரிலேஷன் இல்லதான். வேற என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இல்ல அப்படின்றத பாத்துருவோம். 8,11 ரிலேட் ஆயிருக்கா? 8 இருக்கு, பட் நமக்கு என்ன இல்ல? 11 இல்ல. ஸோ 8,11. அடுத்து 8,7. ஸோ 8,7 இது வந்து நமக்கு ரிலேட் ஆயிருக்கு. அடுத்து 8,10. 8,10 ரிலேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா not belongs to A Cartesian B. Therefore, R3 is not a relation from A to B. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரிலேஷனான்னு கேட்டாங்க அப்படின்னால நீங்க ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க செட்டை ஒவ்வொன்றா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டே வாங்க. எனி ஒன் ஏதாவது ஒன்று இல்லைனாலுமே அது வந்து ரிலேஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இல்லை அப்படின்றத நீங்க ஒரு பாயிண்டா வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது என்ன சென்டென்ஸ், இஸ் நாட் அ ரிலேஷனா, இஸ் ஏ ரிலேஷனா அப்படின்றத என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்ஸா வந்து போட்டுருங்க. தேங்க்யூ.